பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்னு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம செஸ்ட் எடுக்க போகிறோம். செஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா, கரெக்டாக செஸ்ட்டில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க. ஓகேவா? ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுங்க. எது கரெக்டாக வருதோ, எது ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாக எடுக்க போகிறோம். ஓகேவா? கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள். பேக்கில் வந்து வளைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான் செஸ்ட்டு. ஓகேவா? செஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதை பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, நம்ம வந்து வேஸ்ட் எடுக்க போகிறோம். வேஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நேவலில் இருந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு ஜான் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுதான் வேஸ்ட் அப்படின்னு. வேஸ்ட் எடுக்கும்போது அதை கரெக்டாக நேராக வச்சுட்டு எடுங்க. ஓகேவா? வேஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் எடுங்க. எது ரிப்பீட்டடாக நம்பர் வருதோ, எத்தனை சென்டிமீட்டர் வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா அப்டமன் எடுக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம பெல்விக்லேருந்து ஒரு சைடில் ஒரு போன் இருக்கும். ஓகேவா? ஹிப்பில் ஒரு போன் இருக்கும். அந்த போன்லேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மேலே நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம நாவலில் கூட நம்ம அந்த தொப்புள் கூட நீங்கள் கரெக்டாக அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஹிப் எடுக்க போகிறேன் பாருங்கள். ஓகே, ஹிப்பு கரெக்டாக அந்த பெல்விக் தான். அந்த பெல்விக்கில் இதை மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நான் விடும்போது கூட அந்த எடுக்கும்போது பாருங்கள். ஓகேவா? கரெக்டாக அந்த பெல்விக் சைடு கட்டுமா இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அந்த நாவலுக்கு கீழே நம்ம பேண்ட்லாம் போடுறோன்னா அது ஹிப்பு தான். அதை கூட நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் எடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம், ஹிப் எடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டை எடுக்க போகிறோம். டைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இன்னொரு தடவை நான் ஹிப்பை எடுக்கிறேன். ஹிப்பை நீங்கள் கொஞ்சம் கீழே வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா மறைக்கணும்னு நினச்சேன், மறைக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் திரும்ப நான் எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே கொஞ்சம் இறக்கி கூட நான் எடுத்துருக்கேன் இந்த தடவை. ஓகேவா? நம்ம பேண்ட் இருக்குல்ல, அந்த பேண்ட்டு கூட அது ஹிப்பு தான். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, நம்ம வந்து நம்மளுடைய டை முதல்ல லெக்கு தான். லெக்கு நம்ம எடுக்க போகிறோம். அதை நான் எப்படி எடுக்கேன்னு நீங்களே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பைசப்ஸ் ஃபஸ்ட் முடிச்சுக்கலாம். பைசப்ஸ் வேறு காட்டிகிட்ருக்கேன், பைசப் எடு அப்படின்னு சொல்லிட்டு. பைசப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பைசப்ஸ் ஜஸ்ட் நான் எடுக்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டை தான் எடுக்க போகிறோம். டையை நான் எப்படி எடுக்கேன் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் நம்மளுடைய நீ இருக்குல்ல, நீலேருந்து ஒரு ஜான் கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு ஜான் வச்சிங்கன்னா அதான் நம்மளோட டை. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரே இடத்த மார்க் பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? டையும் உங்கள் 3 டைம்ஸ் எடுங்க. 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு எது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வருதோ அதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். ஓகேவா? எடுத்து முடிச்சாச்சுல்ல, நல்லா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அவன் பைசப்ஸ் எடுக்க சொல்கிறான், பைசப்ஸ் எடுக்கிறேன். பைசப்ஸை நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, 14.5. ஓகே தான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே 3 டைம்ஸ் நீங்கள் எடுக்கணும். 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு எது ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் மெஷர்மெண்ட். ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இவனுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது. காம்படிஷன் ஏறாமல் நான் வந்து மெஷர்மெண்ட் அவனை எடுக்க வச்சுட்ருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் க்ளூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். க்ளூட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். நம்ம வந்து ஹிப் இருக்குல்ல, ஹிப்புக்கு கீழே நம்ம வந்து வச்சு நான் க்ளூட்ஸ் எடுத்திருக்கேன். க்ளோவ்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் க்ளோவ்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை கொடுத்ததை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் தான் வீக்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் வேறு யாராச்சும் உங்கள் ரிலேஷன் இல்லாட்டி உங்கள் பிரதர்ஸ் யாராச்சும்